சேலத்தில் சாதி பெயரை சொல்லி அரசு பள்ளி ஆசிரியரை திமுக பிரமுகர் கொடூரமாக தாக்கியதால் பரபரப்பு. தமிழகத்தில் பெரும்பாலான சாதிய வன்கொடுமை திமுக உடன்பிறப்புகளாலேயே நடத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரசியல் தூண்டுதல்ல இவர் தம்பிதுரைங்கிற ஒரு ஆளுங்கட்சி நபர் டீச்சரை தகாத வார்த்தையிலையும் சாரை அடிக்கவும் போயிருக்காங்க. தடுத்தப்ப டீச்சரை அடிச்சு கையை முறுக்கி அவங்க கம்யூனிட்டி தாழ்த்தப்பட்ட பட்டிகை ஜாதின்றதுனால அவங்கள இழிவுபடுத்தி பேசியிருக்காருங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கோழிவேளை சந்திப்பு பகுதியில் மக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அரசுக்கு எதிராக போராட்டம். விடியா அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் தலைத்தோங்குவதால் தங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. ஒரு மருத்துவரை குத்தி கொன்னிருக்காங்க. அந்த டைமில் கூட அந்த ஒயின் ஷாப்பை மூடவே இல்லை. அந்த பாடியை எடுத்துகிட்டு போகக்கூடிய டைமில் அந்த டைம்லையும் அங்கே வியாபாரம் நடந்துட்டா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு உயிருக்கு இவ்வளோதான் விலையான உள்ளது எங்களுக்கு தெரியலை. ஊர் மக்கள் நாங்கள் ரொம்ப பயந்துருக்கோம். எங்களுக்கு எப்படியாவது இதை அரசாங்கம் இதை மூடுமான்னு உள்ள ஒரு கேள்விக்குறியிலே நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். திருவள்ளூரில் கஞ்சா போதையில் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டிய இளைஞர்களை கைது செய்ய கோரி 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் சாலை மறியல். போதை இளைஞர்களின் அட்டகாசத்தால் நாள்தோறும் உயிர் பயத்தில் பணி செய்யும் அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக மக்கள் வேதனை. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. சென்னை புழல் பகுதியில் வட மாநில இளைஞரை தாக்கி செல்போனை பறித்துச் சென்ற வழிப்பறி கும்பல் கைது. பொம்மை முதலமைச்சரின் திறனற்ற நிர்வாகத்தால் காவல்துறை முற்றிலுமாக செயலிழந்து குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே உள்ள மலைப்பகுதியில் மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றதால் பரபரப்பு. வன விலங்குகள் மற்றும் அரிய வகை மூலிகைகள் எரிந்து சாம்பலாகும் முன் வனத்துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை அணைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை. திருப்பூர் அருகே அரசு பள்ளியின் கதவு மற்றும் ஜன்னலை உடைத்து சேதப்படுத்திய போதை இளைஞர்கள். விடியா திமுக ஆட்சியில் மது மற்றும் கஞ்சா போதையால் இளைஞர்கள் வாழ்க்கை நாசமாவதாக பொதுமக்கள் வேதனை. எண்ணூரில் உள்ள கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடாவிட்டால் அதிமுக பொதுச்செயலாளரின் அனுமதி பெற்று 33 மீனவ கிராம மக்களுடன் இணைந்து போராட்டம் நடத்தப்படும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன் எச்சரிக்கை. கரூரில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள். கடந்த 4 வருடங்களாக தொகுதி பக்கம் வராமல் தற்போது எதற்காக வந்தீர்கள் என மக்கள் கேள்வி. பாம்பன் அருகே 4 மீனவ கிராமங்களில் வழக்கத்திற்கு மாறாக 500 மீட்டருக்கு மேல் கடல் உள்வாங்கியதால் மீனவர்கள் அச்சம். கடலுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதால் மீனவர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பு. தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரிக்கை. புதிய தண்டனை சட்டத்தில் விபத்து தொடர்பான விதிகளை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை என மத்திய உள்துறை செயலர் அஜய் பல்லா திட்டவட்டம். வட மாநிலங்களில் லாரி, ட்ரக் மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்ததை அடுத்து விளக்கம். புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிரான லாரி ஓட்டுநர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதை அடுத்து போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக அறிவிப்பு. மணிப்பூர் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக 2 குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது சிபிஐ.
பழங்குடியின பெண்களை நிர்வாணமாக அழைத்துச் சென்றது மற்றும் மாணவர்கள் கொலை தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல். அதானி குழுமம் ஹிண்டன்பர்க் நிறுவனம் தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் இன்று தீர்ப்பளிக்க இருப்பதாக தகவல். அனைத்து மாநிலங்களில் இருந்தும் அயோத்திக்கு 500 ரயில்களின் சேவையை தொடங்க இந்திய ரயில்வே திட்டம். அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இந்திய ரயில்வே நிர்வாகம் முடிவு. சபரிமலையில் வரும் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உடனடி தரிசன முன்பதிவு ரத்து. கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஆன்லைனில் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என தேவஸ்தானம் போர்டு அறிவிப்பு. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் துணைத் தலைவர் சலே அல் அரூரி பலி. சலே அல் அரூரி கொல்லப்பட்டதை ஹமாஸ் அமைப்பும் உறுதி செய்தது. காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 22,000-ஐ கடந்தது. இஸ்ரேல் குண்டுவீச்சில் இதுவரை 57,305 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல். ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் பலியானோரின் எண்ணிக்கை 55ஆக உயர்வு. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என மக்கள் அச்சம்.